ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்றைக்கி ஒரு மண்டப நிகழ்ச்சியில் சிக்கன் கிரேவி குஸ்கா பிரியாணி செஞ்சோம். அந்த கிரேவி செய்முறை, அதோடைய பக்குவம், பதம் எல்லாம் தெளிவாக சொல்லித்தரேன், வீடியோ பாருங்கள். இந்த சிக்கன் 40 கிலோ எடுத்துக்கிட்டோம். 80 கிராம் 70 கிராம் சைஸ் அளவு எடுத்துக்கிட்டோம். அப்போ தான் நமக்கு நல்ல மசாலா ஊறி அந்த சாப்பிட நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். வெங்காயம் நல்லா நைஸாக பொடியாக வெட்டிக்கிட்டேன். அப்போ தான் சீக்கிரம் நமக்கு அந்த பொன்னிறமாகி குழஞ்சி போகும். இன்னும் தெளிவாக சொல்கிறேன், வீடியோ தொடர்ந்து பாருங்கள். சிக்கனை முன்னாடி தண்ணியில் 3 முறை அலசி தண்ணியே இல்லாமல் வடிகட்டி எடுத்துகிட்டு இது கூட தயிர், நீங்கள் சிக்கனில் முன்னாடியே தயிர், எலுமிச்சை சாறு, உப்பு, மசாலா போட்டு பிசைஞ்சு ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு தனித்துவமான ஒரு சுவை கிடைக்கும். கறி சீக்கிரம் உடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த கறி கூட அந்த தயிரை சேர்க்கும் போது அந்த தயிரோட அந்த தலை ஈரப்பதத்தோடு கறி ஊறும்போது நமக்கு நல்ல ஒரு சாஃப்ட்டு கிடைக்கும். நிறைய பேர் சொல்கிறீங்க, கறி என்ன சைஸில் வாங்கணும், எப்படி இருக்கணும், உடையக்கூடாது, வேகணும். இதுக்கெல்லாம் ஒரே முக்கிய காரணம், அதாவது ஒரு பெரிய ஜாம்பவான் மாஸ்டர்கள், சிறந்த மாஸ்டர்கள் எனக்கு அந்த சமைக்கும் போது தான் எனக்கு கறி வேணும்னு கேட்பாங்க. அது ஏன், எதுக்காக அப்படி கேட்குறாங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். இப்போது இந்த கறி கூட 1 லிட்டர் தயிர், ஒரு 8லேருந்து 10 எலுமிச்சைப்பழ சாறு, இது கூட ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்கும் போது நமக்கு அந்த கெட்டி தன்மையும் கிடைக்கும், நல்ல வாசனையும் இருக்கும். இந்திய அரைச்சத்தூள் இல்லாமல் ஆச்சி குழம்பு தூள் சேர்க்குறேன் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது கூட நான் காட்டுற மசாலா, இதோட அளவு எல்லாமே நான் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன், நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வீடியோ பாருங்கள். இந்த மசாலாலாம் முன்னாடியே சேர்த்து அப்படியே பிசைஞ்சு ஊற வச்சு கிரேவி ஏற்றி பாருங்களேன். அந்த குஸ்கா பிரியாணி கூட அப்படியே இந்த கிரேவியை ஊற்றி சிக்கனை தொட்டு சாப்பிட்டா ஐயோ போங்க. வீடியோவை முழுவதும் பாருங்கள். இந்த மாதிரி கறியை முன்னாடி மசாலா சேர்த்து நல்லா ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு கறி எப்போ செஞ்சாலுமே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், நல்லா வேகும், உங்களுக்கு கறி சீக்கிரமாக உடையாது. இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான முக்கியமான பொருள் முந்திரி, கசகசா. இங்கே 3/4 கிலோ முந்திரி, 1/4 கிலோ கசகசா நான் முன்னாடி ஊற வச்சுட்டேன். அது வீடியோ எடுக்க முடியல, ஆனால் இந்த கிரேவிக்கு உண்டான மந்திரமே அதுதான். சரி, இப்போது நான் இங்கே 2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதாவது 10 கிலோ சிக்கனை கிரேவி செஞ்சாலும் சரி, 100 கிலோ சிக்கன் கிரேவி செஞ்சாலும் சரி, 2 லிட்டர் எண்ணெய் தான் ஊற்றுவேன். வீடியோ பாருங்கள். நம்ம எப்பவுமே எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம் ஏலக்காய் தானே போடுவோம், ஆனால் இங்கே நான் அரைச்சி பவுடர் சேர்க்க போகிறேன். அதை எண்ணெயில் போடக்கூடாது. அது ஏன்றதை சேர்க்கும் போது சொல்கிறேன், வீடியோவை பாருங்கள். இப்போது எண்ணெய் 2 லிட்டர் ஊற்றி இது கூட ஒரு 1/2 கிலோ பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம பொடியாக வெட்டின வெங்காயம், எந்த அளவுக்கு அந்த வெங்காயத்தை நைஸாக விட்டுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லா குழஞ்சி கெட்டித்தன்மையான கிரேவி கிடைக்கும். நாங்கள் மண்டபத்தில் அந்த வெங்காயம் தக்காளியை செமி கிரேவியாக வதக்கி மிக்சியில் அரைச்சி அதுக்கப்புறம் தாளிப்பு ஏற்றும் போது நமக்கு நல்ல கொழுகொழுப்பான தன்மை கிடைக்கும். எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் கெட்டியாக இருக்கும். இப்போ 10 கிலோ வெங்காயம் போகிற இடத்துல நம்ம ஒரு 8 கிலோ வெங்காயம் போட்டாலே நமக்கு அந்த கெட்டி தன்மை கிடைக்கும். அதுவும் என் சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இஞ்சி பூண்டு சாந்து, அதாவது பூண்டு அதிகமாக இருக்கணும், அதுக்கு குறைவாக இஞ்சி இருக்கணும். இதை சேர்க்கும் போது சொல்கிறேன், வீடியோ தெளிவாக பாருங்கள். இப்போது இந்த வெங்காயம் நல்ல பொன்னிறமாக ஆயிடுச்சு. இங்கே நம்ம 40 கிலோ சிக்கன் எடுத்துக்கிட்டோம். இது கூட 3 கிலோ பூண்டு சேர்க்குறோம். அப்படியே 2 கிலோ இஞ்சி, அதாவது இஞ்சி நீங்கள் வெறும் கறி மட்டும் செய்கிறதுனால அதிகப்படுத்துனீங்கன்னா கசப்பு தன்மை வரும். அது இல்லாமல் உங்களுக்கு அதோட ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்ப நெடியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பூண்டு அதிகமாக சேர்த்து அதுக்கு குறைவாக இஞ்சி சேர்த்துக்குங்க. புதுசாக பார்க்கும் வியூவர்ஸ், என் சேனலில் நிறைய சிக்கன் கிரேவி வீடியோ போட்டிருக்கேன் ஆரம்ப காலகட்டத்தில், அதெல்லாம் போய் பாருங்கள். நீங்கள் ஒரு பெரிய மாஸ்டராக வருவீங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்து இது கூட புதினா மல்லி தழை சேர்த்து அப்படியே வதக்கும் போது நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். நம்ம பிரியாணிக்கு என்ன செய்முறை செய்கிறோமோ அதே செய்முறை தான், கடைசியாக தான் மாற்றங்கள் மாறும். இங்கே 2 லிட்டர் எண்ணெய் தான் ஊற்றிருக்கும். அப்போது அந்த வெங்காய வதங்கவும் சரி, இஞ்சி பூண்டு வதங்கவும் சரி, ரொம்ப டைட்டாக தீச்சல் பிடிக்கிற மாதிரி வதங்கும். அப்போ அந்த இஞ்சி பூண்டு சேர்த்து கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தயிர் ஊற்றி நீங்கள் வதக்குங்க. அந்த அடி பிடிக்காமல் நல்லா வதங்கி வரும். ஏன் எண்ணெயை நான் கம்மியாக சேர்க்குறேன்றதை கடைசியாக கண்டிப்பாக பாருங்கள்.
அந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி பச்சை வாசனை போயிட்ட பிறகு நம்ம பொடியாக, அதாவது நைஸாக வெட்டின தக்காளியை சேர்த்துக்கிறோம். தக்காளியை சேர்த்து நல்லா வதங்கி அப்படியே குழஞ்ச உடனே ஊற வச்ச நம்ம அந்த சிக்கனை சேர்த்துக்கிறோம். இது கூட முக்கியமாக தேங்காய், அந்த தேங்காயை உடைச்சி அந்த துருவுற மிஷின் இருக்கு இல்லையா, அதில் பூ மாதிரி துருவி அரைச்சா நமக்கு அந்த திப்பு திப்பு எல்லாமே அந்த கிரேவி நல்லா நைஸாக இருக்கும். நமக்கு சிக்கன் நல்லா ஊறி சூப்பராக இருக்குது. இப்போது இந்த தக்காளியை சேர்த்து நல்லா வதங்கி குழஞ்ச உடனே அப்படியே அந்த மசாலாவோட ஊறின கறியை எடுத்து சேர்த்துக்கிறோம். எப்போவுமே வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி சாந்து வதக்கி அது கூட கறி சேர்க்கும் போது அந்த மசாலாவும் அந்த கறியும் கொஞ்ச நேரம் அப்படியே அப்சர்வ் ஆகிற மாதிரி நீங்கள் வேக வச்சு தான் தண்ணியை சேர்த்துக்கணும். சிக்கனை சேர்த்த உடனே தண்ணி சேர்த்துறாதீங்க. இந்த சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கான ஒரு பெரிய முக்கியமான வேலையே அந்த நீர் பதம். நிறைய மாஸ்டருக்கு நான் பார்த்துருக்கேன். நான் கற்றுக்கும் போது அந்த தண்ணி அதிகமாகி அதில் மாவு சேர்க்கறது, பொட்டுக்கல் அரைச்சி சேர்க்கறது, அதிகமாக தேங்காய் சேர்க்கறது, அப்போது அந்த பிரச்சனை எப்படி நம்ம செய்யணும் அதுதான் நான் ரொம்ப ரொம்ப தெளிவாக இந்த கிரேவியில் கற்றுக்கிட்டேன். இப்போது அந்த மசாலா கூட கறி சேர்த்தாச்சு. அந்த கறியை நல்லா கிளறிட்டு மசாலாவும் கறி ஒன்றா சேர்ந்த உடனே அப்படியே கொதித்து நீர் மாதிரி அப்படியே கக்கும், வெளியில் வரும். அப்படி உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். அப்படி லேசாக பபுள்ஸ் மாதிரி கொதிக்க கொதிக்க வாய்க்காலில் தண்ணி ஓடுற மாதிரி உங்களுக்கு அப்படியே நீர் போய்கிட்டே இருக்கும். சிக்கன் ஒரு நீர் பொருள். அந்த நீர், அந்த மசாலாவும் கறியும் கொதித்து எந்த அளவுக்கு தண்ணி பதம் வெளியில் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும். நீங்கள் மசாலா ரெடி ஆகிடுச்சி, சிக்கன் நீங்கள் சேர்த்துட்டு உடனே தண்ணி நிறையா சேர்த்துட்டிங்கன்னா அது கொதிக்க 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 தண்ணி நிறையா வந்துடும். இங்கே பாருங்கள், அப்படி கொதிக்க கொதிக்க அப்படி தண்ணி ஓடுது பாருங்கள். உங்களுக்காக அவ்வளோ கிட்ட என் கை சுடுது, செல்லு சுடுது. வளர்ந்து வரும் மாஸ்டர், உங்களுக்காக தான் நீங்கள் உழைப்பு. நான் ஒரு வீடியோ கேமராமேன் வச்சு எடுக்கலை, நான் ஒரு எடிட்டர் வச்சு பண்ணலை, நான் பேசுகிறதும் நானே, எடிட் பண்ணுறதும் நானே, வீடியோ எடுக்கிறதும் நானே. இதெல்லாம் ஏன் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக நான் கடினமான உழைப்பில் இதை கற்றுக்கிட்டேன். என்னுடைய அப்பாவோ என்னோடய சந்ததியோ சமையல்காரங்க கிடையாது. நீங்கள் நான் எப்படி கற்றுக்கிட்டு எனக்கு யாராவது சொல்லி கொடுப்பாங்களா அப்படின்னு எவ்வளோ ஏங்கி நான் கற்றுக்கிட்டனோ அதை அந்த மாஸ்டர்களுக்கு சொல்ல நான் வந்திருக்கேன். இப்போது அந்த சிக்கனை கொதிக்க வச்சு அந்த நீர் பதத்தை பார்த்து அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச கசகசா முந்திரியை முன்னாடி சேர்த்து ஒரு கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச தேங்காயை அப்படியே அது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டு இப்பயும் லேசாக கொதி விட்டு பார்க்கணும். ஏன்னா அந்த கசகசா முந்திரி தேங்காய் இதெல்லாம் சேர்ந்து இப்போ ஒரு நீர் பக்குவம் மாதிரி கொஞ்சம் வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் தண்ணி சேர்க்கணும். நீங்கள் பாருங்களேன், இந்த சிக்கன் கிரேவியில் எண்ணெயே தெரியாது. அப்படியே நம்மளுக்கு ஒரே ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இப்படி தான் இருக்கணும். கடைசியாக அந்த சிக்கனோட ஃபேட் எசன்ஸு அது வெந்து நமக்கு ஒரு ஆயில் மாதிரி வரும். அதனால தான் நான் 2 லிட்டர் எண்ணெய் ஊற்ற சொல்கிறேன். ஆனால் 2 லிட்டர் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வதக்க, இஞ்சி பூண்டு வதக்க, தக்காளி வதக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பொறுமையான அனல் பதத்தை கொடுத்து நீங்கள் வதக்கி செஞ்சிங்கன்னா கடைசியாக அதிக எண்ணெய் இல்லாமல் நம்ம சிக்கன் கிரேவி சாப்பிடவும் சரி பார்க்கவும் சரி சூப்பராக இருக்கும். நிறைய நபர் என்ன செய்வாங்கன்னா அந்த எண்ணெய் 3 லிட்டர் 4 லிட்டர் 5 லிட்டர்னு ஊற்றிடுவாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவிக்கு மேலே ஆயில் மட்டும் கருப்பாக ஒரு லேயர் இருக்கும். அப்படி இருந்தால் அது நமக்கு சுவையை மாற்றிடும். வீடியோ முழுவதும் பாருங்கள், கடைசியாக சொல்கிறேன். இப்போது நம்ம ஆரம்பத்தில் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்க்கலை. அந்த அரைச்ச பவுடரை இந்த மாதிரி கடைசியாக அந்த நீர் ஊற்றி கொதிக்க போகிற டைமில் கொட்டி கொதிக்க வச்சா அந்த வாசனை இருக்குது பாருங்கள், அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அனல் அதிகமாக வச்சு அப்படி சிக்கன் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா பீஸு உடஞ்சிரும், நீங்கள் செய்கிறதே வேஸ்ட் ஆகிடும். இந்த லெக் பீஸை பாருங்களேன், நமக்கு சிக்கன் வெந்துருச்சான்றதை ஒரு 75% எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இந்த லெக் பீஸ் இந்த மாதிரி உடஞ்ச மாதிரி ஆகும். அப்படி ஆனாலே நமக்கு ஒரு 3/4 பதம் சிக்கன் வெந்துடுச்சு. அப்புறம் கீழே இருக்கிற அனல்லாம் கொஞ்சமாக குறைச்சிட்டு பொறுமையாக நீங்கள் அப்படியே கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா சமமாக வெந்து நமக்கு கறி நல்லா பொச பொசன்னு சாஃப்டாக இருக்கும்.
இந்த மாதிரி எண்ணெய் கம்மியாக இருந்தால் மட்டுமே நீங்கள் நெய் சேர்த்துக்குங்க. கடைசியாக கருவேப்பிலை சேர்க்கும் போது அந்த கருவேப்பிலை பச்சை வாசனையாக நமக்கு கிரேவியில் சாப்பிட நல்லாயிருக்கும். அதாவது எண்ணெய் அதிகமாகிடுச்சுன்னா நெய் சேர்க்கக்கூடாது. ஆனால் கிரேவிக்கு நீங்கள் கொஞ்சமாக நெய் சேர்த்திங்கன்னா அது சாப்பிட்றதுக்கு அந்த மணமான வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பிரியாணி தம் ஸ்டைல், அதாவது கடைசியில் நம்ம கந்து என்ன பண்ணுவோம், அள்ளி பிரியாணிக்கு மேலே போடுவோம். அந்த நீரை இழுத்து சாதம் உதிரியாகி உபிரியாகும். இதே மாதிரி தான் கடைசியில் அந்த முக்கால் பதம் வெந்த உடனே எரிகிற விறகெல்லாம் தட்டி எடுத்துட்டு அந்த கந்தை மட்டும் கீழே வச்சுருப்பேன். அதில் அப்படியே ஸ்லோவாக கொதிச்சு அந்த மசாலா கூட கறி ஊறி அப்படியே வேகும்போது ஐயோ 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 அந்த குஸ்கா பிரியாணியில் அப்படியே கறி கொஞ்சம் புட்டு அப்படியே சால்னா ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டா போங்க நீங்கள் வாங்க. கடைசியாக கொதித்து நம்ம இறக்க போகிற டைமில் மல்லி புதினா தழி அப்படியே மேலே தூவி இறக்கி வச்சா அவ்வளோ ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இங்கே ஒரு தம்பி சாப்பிட்டான். நல்லா இருக்காடா தம்பின்னு கேட்டேன். அவன் இரு நான் சாப்பிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு தான் இருந்தான். தம்பி நல்லா இருக்கா இல்லையா சொல்லாம்ப்பாண்ணே. அண்ணா நல்லா இருக்குண்ணே அப்படின்னு சொன்னான். அப்போது அந்த குஸ்கா பிரியாணி கூட கப்பில் சிக்கன் வச்சு கிரேவி ஊற்றி சாப்பிட்றது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கிராமத்து சைடில் அதிகமாக இப்படி தான் செய்வாங்க. ஏன்னா அந்த சேர்வால் அந்த சிக்கன் கிரேவி ஊற்றி சாப்பிட்டா தான் அவங்களுக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். ஆனால் பிரியாணின்னா அந்த அரிசி கூட கறியை சேர்த்து செஞ்சு தம் போட்டு வடி பிரியாணி போட்டு சாப்பிட்டா தான் அதிக ருசி கிடைக்கும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட முக்கியம் ஷேர் பண்ணுங்கள். எங்கேயோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு இந்த மாதிரி தெளிவான விளக்கம், ஈஸியான செய்முறை கிடைக்குமான்னு சொல்லியிருப்பாங்க. நீங்களும் அவங்களுக்கு ஒரு உதவி செய்த மாதிரி இருக்கும். புதுசாக பார்க்கும் வியூவர்ஸ் என்னோடய சேனல் வீடியோ உள்ளே போய் பாருங்கள். நிறைய பிரியாணி வீடியோ, வெஜ்ஜு வீடியோ, கிரேவி வீடியோ தெளிவாக சூப்பராக விளக்கமாக போட்டிருக்கேன். என் ஒருவனுடைய உழைப்பு என் வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்காக மட்டும்தான். கூடிய விரைவில் உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நான் மண்டபத்தில் செய்யும் போது சொல்லித்தரலான்னு ஆசைப்படுகிறேன்.